ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஹீரோ வித்தவுட் அ கிளாஸ் அப்படின்ற இந்த அனிமையோட சீசன் 1 செகண்ட் எபிசோட பற்றி தான் நம்ம இந்த தடவை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எபிசோட் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னு அதை பார்த்துட்டு அடுத்து இந்த எபிசோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கதை கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ வீடியோக்குள்ளே பார்க்க முடியும், இந்த அனிமையில் நிறைய டைலாக்ஸ் வரும் அப்படின்றதுனால எல்லா டைமில் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் மற்றதை வந்துட்டு கொஞ்சம் ஆக்ஷன்ஸை வச்சு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிங்கன்னா அது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே பார்க்க நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. சரி, வாங்க நம்ம இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்னைக்கான எபிசோட் நம்பர் 2க்குள்ளே போயிடலாம். எபிசோட் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை வண்டி வந்துட்டு போயிட்டுருக்கு. ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு போக போகிற இந்த குதிரை வண்டியில் நிறைய பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணிருக்காங்க. நம்மளோட அடுத்த டெஸ்டினேஷன் பெரியனா தான் அப்படின்னு சொல்லி அந்த டிரைவரும் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. நீ போகிறதுக்குமே நீ டியூல் சாஸ் யூஸர் தானே, நீ எதுக்கு இந்த மாதிரி அவுட்ஃபிட் போட்டுருக்க, எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லி அந்த பையன் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை பார்த்து சொல்லும்போது, இந்த மாதிரி அவுட்ஃபிட் போட்டிருந்தா தான் அது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப காத்தோட்டமாக இருக்கும் அப்படின்னு அந்த பொருள் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ரெண்டு பேர் சண்டை போட்டே இருக்கும்போது நீங்கள் உங்களுக்குள்ள சண்டை போடுறதை விட்டுட்டு இந்த மாஸ்டர்ஸ் கூட சண்டை போட்டிங்கன்னா நீங்கள் சுவாஸ் பண்ண நான் ஒத்துப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த டிரைவரும் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இவ்வளோ மாஸ்டர்ஸ் இருக்கே, வாங்க தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஸ்வாட்ஸ்மேனும் பார்த்தீங்கன்னா நான் சாதாரண பேசஞ்சர்ஸை விட்டுட்டு தப்பிச்சு ஓடிடுறாங்க. இப்போ நம்மளை யார் காப்பாற்றுவா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக இங்கேருந்து இறங்கி போய் அந்த எல்லா கவர்மெண்ட்ஸோடுமே வந்துட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறான். இவர் எப்படி இவ்வளோ வேகமாக மூவ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஃபுட் ஸ்டெப் யூஸ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த டிரைவர் அசால்ட்டாக கெஸ் பண்ணி சொல்கிறாரு. நம்ம ஹீரோ யூஸ் பண்ணுற டெக்னிக்லாம் பார்த்துட்டு ஸ்வாட்ஸ் பண்ணுறதோட டெக்னிக் ஆச்சு, இந்த மாதிரி எப்படி யூஸ் பண்ணுறா அப்படின்னு அந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுறாரு. அண்ட் தனியாலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அங்கே இருக்க எல்லா மாஸ்டர்ஸையும் தோக்கடிச்சு அந்த கிங்கையுமே பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளுறான். அது அங்கே இருக்க எல்லா பேசஞ்சர்ஸுமே பயங்கர ஆச்சரியமாக தான் இருக்குது. பரவாயில்ல, இவன் நம்மளை காப்பாற்றிட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போகிறாங்க. சீக்கிரமே நீ அந்த சிட்டிக்கு கூப்பிட்டு போனீங்கன்னா நான் டெவலப் ஆக கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் வந்துட்டு சொல்கிறான். இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனுக்கு கிளாஸ்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பையனை ஃபீல் பண்ணிருக்காங்க. பட் நம்ம ஹீரோ டுவெல் ஸ்லாட்ஸில் யூஸ் பண்ணி காமிச்சிட்டு இருக்கும்போது என் பையனுக்கு ஸ்வாட்ஸ்லேயே இல்லாதனால எனக்கு ஏதோ கனவுலாம் வருது போல் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா அழுதுட்டு இருக்காங்க. அம்மா அம்மா எனக்கு அதெல்லாம் இல்லை, நான் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன். நீங்களோட ஸ்பாட்ஸ் பிரின்சஸ் டெக்னிக்கை நிறைய எனக்கு யூஸ் பண்ணி காமிச்சிங்கன்னா நானும் அதை ஈஸியாக காப்பி பண்ணி எனக்கு யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ உண்மையில பயங்கர ஜீனியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுமே வந்துட்டு நம்ம ஹீரோ போட்டு புகழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ எப்படியே ப்ரெசென்ட் டைமில் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வராங்க. நம்ம ஹீரோவே பார்த்தீங்கன்னா அந்த சிட்டிக்கு வந்துட்டான். இதுதான் வந்துட்டு ஸ்வாட்ஸ்மேன்ஸோட சிட்டி போல் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு பாட்டுருக்கான். உண்மையை சொல்லுங்கள், நீங்களுமே ஒரு ஸ்வாட்மேன் ஃபைட்டாக தானே அப்படின்னு நம்ம கேட்கும்போது கண்டுபிடிச்சிட்டியாப்பா, ஆமாம் நான் உண்மையிலேயே ஒரு அட்வான்ஸ்டு ஸ்வாட்மேன் ஃபைட்டாக தான். பட் நீ எப்படி கண்டுபிடிச்சா அப்படின்னு நம்ம கேட்கும்போது என்னோட ஃபுட் ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் அசால்ட்டாக நோட் பண்ணி அழைச்சிட்டு சொல்லிட்டு இருந்தீங்க, அதை வச்சு தான் நான் கெஸ் பண்ணேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, ஆமாம் இந்த சிட்டி உண்மையிலேயே ஸ்வாட்மேனுக்கான சிட்டி தான். ஸோ நீங்கள் இருக்க அரினாவில் ஃபைட் போனால் நீ ஒரு சில கிளப்ஸில் வந்துட்டு சேர்ற மாதிரி இருக்கும். உனக்கு நீ கிளாஸ் லெசன் சொன்னிட உன்னை எதில் சேர்த்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு நீ கண்டிப்பாக சேர்ந்துக்க ஜாலியாக இரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோமே வந்து பார்க்கும்போது பல கிளப்ஸ்லேருந்து பல ஆட்களை சேர்க்கறதுக்கு நிறைய பேர் கூவி கூவி பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு எந்த கிளப்பில் சேரலாம் அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கும்போது பின்னாடி இந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை தள்ளி விட வந்திருக்கா. யார் அது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு தான். என் கிளப்பில் வந்து சேர்ந்துக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவே வந்துட்டு கூப்பிட்றா. பட் நம்ம ஹீரோக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவன் பேசிக்கிட்டு இருக்கான். அவளோட பேரண்டாட்டை காமிச்சு நீங்கள் சேர்ந்துக்கங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு கிளம்பிடுறான். தயவு செஞ்சு என் கிளப்பில் சேர்ந்துக்கங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது உங்கள் கிளப் என்ன அவ்வளோ ஃபேமஸ் அப்படின்னு நம்ம கேட்கும்போது அதெல்லாம் கிடையாது. பட் ஒரு காலகட்டத்தில் என் கிளப் ரொம்ப பயங்கரமாக ஃபேமஸ் ஆச்சு, பவர்ஃபுல்லான கிளப்பாக வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல நிறையா இப்போ பவர்ஃபுல்லான கிளப்ஸ் வந்தாலும் எங்களுக்கு இனிமேல் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பேசுறத வச்சு என் தங்கச்சி ஃபீல் வருது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஹீரோவுமே வந்துட்டு நினச்சிட்டு இருக்கான். சரி, ஓகே, நீ உண்மையை சொல்கிறேன், இங்கே இருக்கிற பல கிளப்ஸில் வந்துட்டு நிறைய கிளப் இருக்குது. ஸோ பிளாக் ட்ராகன் அப்படின்ற கிளப்பில் நீ பண்ண போய் சேர்த்துப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லும்போது உள்ள இருக்க ஃபார்மை போய் ஃபில்அப் பண்ணுறா தம்பி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவரை அனுப்பிச்சி விட்டாரு. நம்ம ஹீரோமே வந்து பார்க்கும்போது நிறைய கியூ நின்றுருக்கு. ஸோ உங்களோட கிளாஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் கிளாஸ்லெஸ்ங்க அப்படின்னு பற்றி நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்கிறான். கலாய்க்காதீங்க, இங்கே இருக்க எல்லாமே வந்துட்டு அப்படின்னா கிளாஸ் தான், நீங்கள் வந்துட்டு வெளியே கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஏங்க கண்டிப்பாக நான் நல்லா ஃபைட் பண்ணுவேன், என்னோட டெஸ்டிங் பண்ணுங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஏ கிளாஸ் ஃபைட்டர்ஸ்லாம் வந்துட்டு அங்கே வர்றாங்க. சரி, இவங்களாம் பார்த்து நம்ம ஹீரோ எனக்கு கண்டிப்பாக சேர்த்துக்கவே மாட்டீங்களா அப்படின்னு நம்ம கேட்கும்போது வாய்ப்பே கிடையாது, நீங்கள் இது கிளம்பு அப்படின்ற மாதிரி பற்றிலாம் சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவை பல கிளப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே விட்டுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சிருப்போம். அவங்க அம்மா கொடுத்த ரெக்கமெண்டேஷன் கார்டு வந்துட்டு ஞாபகம் வருது. அவங்க இருக்க இங்கே இருக்க ஒரு பயங்கரமான ஃபேமஸ் கிளப்பில் வந்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதில் நம்ம வேணால் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு யோசிச்சிருப்பான். திருப்பி அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோவை தொந்தரவு பண்ண ஆரம்பிக்குது. அண்ட் நம்ம ஹீரோ எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பின்னாடியே துரத்தி துரத்தி வந்து நம்ம ஹீரோ காலெல்லாம் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு என் கிளப்பில் சேர்ந்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து எஸ் ஆயிடுறான். உன்னை நான் கண்டிப்பாக விடவே மாட்டேன், உன்னை தேடி கண்டுபிடிச்சி என் டீமில் சேர்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த பொண்ணுமே வந்துட்டு துரத்திட்டு இருக்கு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கொடுத்த அந்த ரெக்கமெண்டேஷன் கார்டில் அட்ரஸ் தேடிட்டு இருக்கான். என் கிளப் வீடுமே இங்கே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உன் கிளப் எது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பயம் பெருசாக இருக்குது. இன்னும் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமாம் என் கிளப் பயங்கரமாக ஃபேமஸ் ஆச்சுன்னு சொன்னேன்ல அப்படின்னு நம்ம சொல்லும்போது இப்போ ஏன் யாருமே இல்லை அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் நீ கேட்காத, என் கிளப்பில் பயங்கரமான டுவெல் செவன் கிங் பார்த்து எனக்கு அவர் கூட தான் நம்ம பிரின்சஸும் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஓஹோ இதுதான் எங்கள் அம்மா சொன்ன கிளப் போல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுமே அந்த இடத்துக்குள்ளே போய் பார்க்குறான். உள்ள பயங்கரமாகவே இருக்குது. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலலாம் போய் உட்கார சீட்லாம் கொடுக்குறாங்க. இந்த பொண்ணோட அப்பா வர்றாரு. இவர் தான் டுவெல் காஸ்மெண்ட் கிங்கா,
இவருக்கு என்ன ஒரு கை இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பாட்டுருக்கான். ஆமாம், இவருடைய வாழ்க்கை பயங்கரமாக நல்லா தான் இருந்துச்சு, எங்கள் கிளப் பயங்கர ஃபேமஸாக இருந்துச்சு. பட் எங்கள் அப்பாவுக்கு அந்த ஒரு கை போனதுலேருந்து எங்கள் கிளப்போட நிலைமை எங்கள் வாழ்க்கையுமே பயங்கர மோசமாகிடுச்சு. அதனால தான் எங்கள் கிளப் இப்போ இந்த நிலைமையிலுக்கு ஆளே இல்லாமல். சரி வா, நீ உன்னுடைய ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் கண்டிப்பாக சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் கொடுக்குறான். உன் பேர் ஏரல், நீ ஒரு கிளாஸ்லெஸ்ஸா? என்ன சொல்கிற? நீ என்கிட்ட காட்டின பந்தால நான் அப்படி இப்படின்னு நினச்சா ஏன்னா கிளாஸ்லெஸ்ஸாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை ஒரு வாள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு மிரட்டுது. நீயே வந்துட்டு இந்த ரெகக்னேஷன் ஃபார்மை கிவ் அப் பண்ணிட்டு கிளம்பிடு, நீ இந்த இடத்துல இருக்க தேவையில்ல, நீங்கள் வந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கத்திட்டு இருக்கும்போது லில்லி என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு அந்த இடத்துக்கு வருது. ஐனர், நீ வந்துட்டு தயவு செஞ்சு பையனை கிளப்பி விடு அப்படின்ட்டு சொல்லி பார்த்து அந்த பொண்ணு வந்துட்டு அழுகிறா. நீ யாரா இது கிளாஸ்லெஸ்ஸா? அப்போ நீ தானே ஏரல் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமாம் என் பேர் தான் ஏரல், ஆனால் ஒன்று இது பண்ணி பார்த்து இல்லையே அப்படின்னு கேட்கும்போது நம்ம 2 பேருமே ஒரே வில்லேஜ் தானே மறந்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது நான் இன்னுமே அழகான பொண்ணெல்லாம் என் வில்லேஜ் நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் ஒன்றுமே ரெட் ஹேர் வச்ச ஒரு பையனை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது பையன்லாம் இல்லை, நான் பொண்ணு தான். நான் என்ன அப்போ ரெட் ஹேரை வந்துட்டு கட் பண்ணியிருந்தேன் இப்போ வளர்த்திட்டேன் அப்படின்னு சொல்லும்போது வளர்ந்த ஹேர் மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம ஹீரோ வேறு இடத்துல வந்துட்டு பாட்டுருக்கான். ஸோ என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு மாதிரி கேட்கும்போது ஆமாம் நான் இந்த பையன் தான் நீ வந்துட்டு சின்ன வயசில் தோக்கடிச்சது. 5 வருஷமாக நான் இவனுக்காக பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்தேன். சிவா, சண்டை போட்டு இந்த தடவையாச்சும் நீ என்னை தோக்கடிக்கிறியான்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம ஹீரோ அந்த பொண்ணும் அரேனாக்கு பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. ரெய்னர், நீ உண்மையிலுமே அந்த பையன் கூட ஃபைட் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனை குறைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருமே ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ரெய்னர் பார்த்தீங்கன்னா அவனோட பயங்கரமான அட்டாக்ஸ்லாம் வந்துட்டு அவங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இருந்து அட்டாக் தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம ஹீரோ மேலே அட்டாக் படுது. என்ன நினச்சிட்டு இருக்க? என் ஸ்வாட் பயங்கர வெயிட் ஆயிடுச்சு, நான் இதை வச்சு தான் இத்தனை காலமாக ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன், நான் பயங்கர ஸ்ட்ராங் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுமே உன்னோட டோட்டல் ஸ்பீடே இவ்வளோதான் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது, நீ இன்னுமே என் பக்கத்தில் கூட வரல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த அட்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக டாச் பண்ணி பக்கத்தில் போய் நிற்காம எட்ட போய் நிற்கிறான். ஸோ என்னோடய ஸ்பீடை இன்னும் முழுசாக பார்க்கல இல்லை, ஸோ என்னோட முழு டெக்னிக்கை கூட நான் இன்னும் உங்கள்கிட்ட காமிக்கல, என்னோட கொஞ்சத்தை நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ டூப்ளிகேஷன் ஸ்கில்லாம் யூஸ் பண்ணி அந்த நம்ம ரைனரை பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக தடுக்கிறா. இருந்தாலும் என்னோட ப்ரொடெக்ஷன் வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு போலையே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆமாம் என்னோட ட்ரைனிங்ஸ் நான் ரொம்ப பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணேன், அதுக்கேற்ற மாதிரி இந்த 5 வருஷம் எனக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு, இருந்தாலுமே நீ இன்னுமே ஸ்ட்ராங் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரோட ஃபுல் பவர் கூட காமிக்காமல் யூஸ் பண்ணிருக்கான். பட் அந்த ரைனருடைய டிவைன் ப்ரொடெக்ஷன் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பண்ணி அவங்களோட ஃபைட் இன்னுமே ஜாஸ்தி பண்ணுறாங்க. பட் நம்ம ஹீரோ இனிமேல் அவன் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக தோக்கடிச்சிடறான். ரைனா, நீ தோத்துட்டியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுமே வந்துட்டு பயங்கர ஷாக் ஆகுது. நான் உன்னை விட பயங்கர ஸ்ட்ராங் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மாசம் எழுந்திரிச்சு நிற்கிறான். ரைனர் அழப்போக போகிறா. என்ன அழுதுட்ட அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹோலி வாட்டர் அவளுக்கு கொடுக்குறா. நான் என்ன அழலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரைனர் அங்கேருந்து ஓடி போய் இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டதில் பெயினா போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அங்கே போய் ஃபீல் பண்ணிருக்காங்க. ஓகே, நீ எப்படி இருந்தால் ட்ரைனரை தோக்கடிச்சிட்ட, அப்போ நீ கண்டிப்பாக நல்லா ஃபைட் பண்ணுவேன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கும்போது நீ எதுக்காண்டி என்கிட்ட இப்போ காக்கா பிடிக்கிறே எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது வரப்போகிற ஒரு காம்படிஷன் நம்ம ஜெயிச்சா நல்லா காசு கிடைக்கும், ஸோ அதை வச்சு என்னோடய கடன்லாம் அடைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ காது கிட்ட கூப்பிட்டு அந்த பொண்ணு பார்த்து அந்த கடனை சொல்லுது. ஸோ இந்த சண்டையில் போடணும் அப்படின்னா மினிமம் கில்டில் 3 பேர் இருக்கணும். ஸோ நானும் ரெய்னர் இப்போ நீ சேர்ந்துட்ட, ஸோ நம்ம 3 பேர் தான் வந்துட்டு சேர்ந்து ஃபைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ ரைனர் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குரூப்பில் சேத போயிருப்பா, பட் அவள் சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சேர்த்துருக்க மாட்டாங்க. பட் டுவெல் ஷாட் கிங் தான் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு சான்ஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ அதனால தான் ரைனர் இப்போ வரைக்குமே அந்த கில்லை விட்டு போகாமல் இருக்கா அப்படின்றத நம்ம ஹீரோவுமே வந்துட்டு புரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே, ரைனருமே பயங்கர ஸ்ட்ராங் தான், ஸோ நானும் பயங்கர ஸ்ட்ராங், நம்ம 3 பேருமே சேர்ந்து கண்டிப்பாக இந்த டீம் நம்ம வந்துட்டு வின் பண்ணிடுவோம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது எதிர்க்க இருக்க டீமில் 5 பேர் 6 பேர்னு சொல்லி வருவாங்க. நம்ம 3 பேர் எப்படி சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி நினைக்கும்போது நான் இங்கே வந்ததே டஃப்பான அப்போனன்ஸ் கூட சண்டை போட தான். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம ஹீரோ சொல்லியிருக்கான். அதான் அந்த டூவல் ஷாட் கிங் வந்துட்டு ஒட்டு கேட்டுட்டு அங்கேருந்து சைலண்டாக கிளம்பிடுறாரு. இந்த இடத்துல இந்த எபிசோடுமே முடியுது. அண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு பெருசாக வேறு எந்த டீம்லேயும் சான்ஸ் கிடைக்கலனாலும் அவங்க அம்மாவுடைய ஓஜி டீமுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு சேர்ந்துருக்கான். ஸோ அது நம்ம ஹீரோவுக்கு உண்மையுமே பெனிஃபிஷியலான விஷயம். ஸோ இப்போதைக்கு கீழே இருக்க டீமை நம்ம ஹீரோ எப்படி தூக்கி கொண்டு போய் டாப்பில் நிறுத்தி அந்த போட்டியை ஜெயிக்க போகிறான் அப்படின்றதான் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் வந்துட்டு காமிக்க போகிறாங்க. ஸோ அடுத்தடுத்த எபிசோட்ஸில் ஃபைட் சீன்ஸ் பயங்கரமாக இருக்க போகுது. அதெல்லாம் பார்க்கணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேர்ட் எபிசோட பற்றி உங்களோட தாட்ஸ் இந்த எபிசோட பற்றின தாட்ஸையும் வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ நான் உங்களை பார்க்குற வரைக்கும் பை கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.